இது கொஞ்சம் வித்தியாசமான சட்னி தான். நம்ம நார்மலாக இந்த மாதிரி சட்னி பண்ண மாட்டோம். இட்லி தோசைக்கு இந்த சட்னி பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கருப்பு உளுந்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கார்லிக் சேர்த்துருக்கேன். அப்புறம் க்ரீன் சில்லி, இது காரத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸு. இதை நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பேன் சூடானதும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி போட்டுடலாம், இல்லாட்டி வெடிச்சிரும். பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் கார்லிக் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் ஏன் ஃபஸ்ட்டு போடுறோன்னா எண்ணெயில் வந்து அதோட காரம் நல்லா இறங்கும். அதனால் பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிடுறோம். இப்போ பச்சை மிளகாய் அண்டு கார்லிக் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். அண்டு கருவேப்பிலை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வதக்குனா போதும். நம்ம வதக்கும் போது இதோட எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல அரோமா வரும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் தக்காளி போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு. தக்காளி வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். இது தக்காளி நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூலானதுக்கப்புறம் இது நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ண ஐட்டத்தோடு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு தக்காளி உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதில் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சதை போட்டுடலாம். இதுவும் வித்தியாசமான டேஸ்டியான சட்னி. இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.